ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் அண்ட் வெலாக்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ப்ரான்ஸ் 65 தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 500 கிராம்ஸ் ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு முட்டையை உடைச்சி அதில் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ப்ரான்ஸில் தண்ணி நிறைய இருந்துகிட்டே இருக்கும். எண்ணெயில் போகும்போது அது எண்ணெய் தண்ணியெல்லாம் வெடிக்கும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளவர் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் இல்லை 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட லெமன் ஜூஸும் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ரைஸ் ஃப்ளவர் ரெண்டுமே நான் ஏன் சேர்த்துருக்கேன், ஏன்னா ப்ரான்ஸில் நிறைய தண்ணி இருக்கும். அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் 2 மாவுமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் இல்லை 1 ஹவர் கூட ஊற வச்சிட்டிங்கன்னா மசாலா நல்லா அதில் ஊறிடும். இப்போ நான் ஒரு 30 மினிட்ஸ் தான் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுங்க. நிறைய போட்டுட்டோன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. எண்ணெயில் போட்ட உடனேவும் திருப்பி விடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டாலும் மசாலா தீஞ்சு போயிடும். ஆனால் உள்ள ப்ரான்ஸ் ரப்பர் மாதிரி ஆகிடும். 3 இல்லை 4 நிமிஷத்துக்கு மேலே நம்ம இதை எண்ணெயில் விடக்கூடாது. ரொம்ப நேரம் பொரிஞ்சிட்டாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும், சாஃப்டாக இருக்காது ப்ரான்ஸு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 2 சைடும் குக் பண்ணிட்டோம். பாருங்கள், கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லாவே சாஃப்டாகவும் வெந்திருக்கு. இவ்வளோதாங்க. இதை நம்ம நல்ல சுட சுட ரச சாதத்தோடவும் அப்படி இல்லை மிளகா கிள்ளி சாம்பார் சாதத்தோடவும் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.